பில்லி கிரஹாமுக்கு வயதான போது ஒரு கூட்டத்தில் அவரை பேச அழைத்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு சிறிய சம்பவத்தை கூடி வந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்தினார். உலகத்தில் மிக சிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் யார் என்றால் அவர் பேர் ஐன்ஸ்டைன். அவர் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, ஒரு யுரேனியம் அணுவை உடைக்கும் போது அதுக்குள்ளேருந்து அட்டாமிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி வெளியே வருகிறது. அந்த தியரியை அவர் கண்டுபிடித்து அணுகுண்டுகளை தயாரிக்கும்படியான வழியை சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம் இருந்தாலும் ஞாபக சக்தி ரொம்ப குறைவானதாகவே இருந்தது. ஏதாவது ஒன்று நினைத்தாருன்னா அதை ஆராய்ந்து கொண்டே முயன்றிருப்பார். தவிர வெளி உலகம் என்ன நடக்க எல்லாம் அவருக்கு மறந்துடும். ஒரு ட்ரெயினில் அவர் போய்கொண்டிருந்தார். டிக்கெட் கலெக்டர் வந்து எல்லாத்தையும் டிக்கெட் கேட்டுக்கொண்டே வந்தார். இவர் சீரியஸா எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தார். பல முறை அந்த விஞ்ஞானியை தட்டி டிக்கெட் எங்கேன்னு கேட்டார். டிக்கெட்டை எங்க வச்சோன்னு அந்த விஞ்ஞானி மறந்துட்டார். ஷர்ட்டுக்குள்ள தேடுறார், பேண்ட்டுக்குள்ள தேடுறார், மணி பர்ஸுக்குள்ள தேடுறார், பாக்கெட்ல தேடுறார், பின் பாக்கெட்ல தேடுறார், அந்த பெட்டியை தகர்க்கிறார், எல்லாம் தேடுறார், டிக்கெட்டை காணும். எங்க வச்சோன்னு தெரியல. டிக்கெட் கலெக்டர் சொன்னார், ஐயா கவலைப்படாதுங்க, நீங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, டிக்கெட்டுக்காக அந்த சொற்ப காசை ஏமாத்துறோம், நான் உங்களை நம்புறேன், நீங்க எடுத்திருப்பீங்க, எங்கேயாவது வச்சிருப்பீங்க, பரவாயில்ல சொல்லிட்டு அவர் பக்கத்து சீட்டுக்கு டிக்கெட் பார்க்க போயிட்டார். எல்லாம் போயிட்டு திரும்பி வாராரு. ஐன்ஸ்டைன் உட்கார்ந்து இன்னும் தேடிட்டே இருக்கிறார். ஆகவே டிக்கெட் கலெக்டர் சொன்ன, ஐயா ஏன் தேடுறீங்க, வேண்டான்னு தான் சொல்லிட்டேனே, நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் இந்த அற்ப காசுக்காக போட்டு இப்படி கிடந்து அரை மணி நேரமாக தேடிட்டே இருக்கிறீங்களே சொன்னா. அந்த விஞ்ஞானி சொன்னாரு, இல்லையா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு என்ன தெரியணும்னா நான் எங்க போறேன், எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாங்க, ஆகவே அவங்க டிக்கெட் எடுத்து என் கையில தந்தாங்களே தவிர எங்க இறங்கணும்னு அவங்க என்ன சொல்லல. ஆனா அந்த டிக்கெட்ல இருக்கு, அதை பார்த்துட்டு தான் எனக்கு தெரியும் நான் எங்க இறங்கணும்ட்டு. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அத சொல்லிட்டு பில்லி கிரஹாம் சொன்னாரு, இன்னைக்கு பெரிய ஞானியா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கணும், உலகத்துக்கு பிறகு எங்கயா போறீங்க அநேக பேருக்கு தெரியல. பாதாளத்துக்கு போவியா, அக்கினி கந்தரையா, பரதேசிக்கு போவியா, புதிய எருசலேமுக்கு போவியா, புதிய பூமிக்கு போவியா, எங்க போறா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் இனி நீங்க போக வேண்டிய இடத்தை நீங்க நிர்ணயிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில இருந்து தான் நம்முடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்கிறோம். பரலோகத்தில் எந்த இடத்திற்கு போவோம், எங்க போறோம்னு தெரியாமலே உலக மக்கள் போயிட்டே இருக்காங்க. பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டைனுக்கும் தெரியல, ட்ரெயின்ல போறாரு, ஆனா எங்க போறோம்னு அவருக்கு தெரியல. டிக்கெட் இருக்கா இல்லையா, எடுத்தோமா அதுவும் தெரியல. ஆகவே எதிர்காலத்தை குறித்து அறியாதவர்களாய் நாம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனை போல தெளிவாக 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை என் வாழ்க்கையெல்லாம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக தரிசனத்தோடு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா.